வனவாணி பள்ளியில் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான சோதனை நடத்தப்பட்டது என விளக்கமளித்து தங்களின் ஐயத்தை போக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மாவட்ட கல்வி அலுவலர் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளியில் மாணவர்களை ஓட வைத்தும் வியர்வை சேகரித்தும் சோதனை நடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. தங்களை பள்ளி வளாகத்திற்குள் விடாததற்கு இதுபோன்ற சோதனைகள் நடத்தப்படுவதுதான் காரணமா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். ஆக்சுவலாக வனவாணியில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் ரொம்ப நாளாக செயல்படாமல் இருக்குது. செப்டம்பர் மாதம் திடீர்னு ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு எல்லா பேரண்ட்ஸும் அக்ரி பண்ணதுக்கப்புறம் பெற்றோர்களை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கோட மூல காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு அதாவது பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்காமல் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. வனவாணி பள்ளியில் மாணவர்களுடன் வரும் பெற்றோருக்கு அனுமதி இல்லை. ஐஐடி வாசலிலேயே பெற்றோர்களை திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதனை தாண்டி கார்த்திக் என்பவர் உள்ளே சென்றபோது மாணவர்கள் மீது எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு சோதனை செய்ததாக குற்றம் சாட்டினார். சார், வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணோம். பஸ்ஸில் அன்னைக்கு பார்த்தோம்னா அன்னைக்கு 10 பசங்க பஸ்ஸில் மாட்டி சிக்கி கண்ணு முன்னாடி ஏதாச்சும் ஆயிரும். நான் ஓடி போயிட்டு டிரைவரை கற்றுன்னு கத்துறேன். ஸோ பசங்களுக்கு ஃபுல்லாக சேஃப்டியே இல்லை. தயவு செஞ்சு இதை பள்ளி அனுமதிக்கணும். பேரண்ட்ஸை தயவு செஞ்சு அனுமதிக்கணும். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் பெரிதான நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் நேரில் சென்று ஆய்வு செய்து பெற்றோர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினரிடம் விளக்கங்களை கேட்டறிந்தார். இதில் பங்கேற்ற பெற்றோர்கள் 3 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை பள்ளியில் அமைக்க வேண்டும், பெற்றோர்களை பள்ளிக்குள் விட வேண்டும், முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். சம்பந்தமான எவிடன்சஸ் என்னென்ன கிடைச்சதோ பேரண்ட்ஸ் சைடில் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இந்த விசாரணை உரிய முறையில் நடத்தி பெற்றோர்களுக்கு உள்ள ஐயத்தை போக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதாவது அது சின்ன சோதனை நடந்ததா, பெரிய சோதனை நடந்ததா, எந்த அளவுக்கு பிற்காலத்தில் அதெல்லாம் பற்றி நாங்கள் பேசலை. என்ன நடந்துச்சு, எவ்வளோ பேருக்கு நடந்துச்சு, இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையா, இவ்வளோங்கிற விஷயந்தான். அதை ஐஐடி நிர்வாகமோ இல்லை பள்ளிக்கல்வித்துறையோ விசாரணை பண்ணி பெற்றோர்களோட ஐயத்தை போக்கணும். அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை. இது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி வழங்கும் விளக்கத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்தார். குழந்தைங்களை பயமுறுத்துற அளவுக்கோ அல்ல பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக இருக்கிறது யாராக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஏன்னா ஒரு விளக்கம் சொல்லாமல் எதுவுமே அப்படி செஞ்சிருக்க கூடாதவங்க. அதனால தான் உடனடியாக அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் மேல நம்ம ஹெச்எம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களுடைய டைரக்டர் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் மேற்கொண்டு அதுக்கான முடிவுகள் கண்டிப்பாக எடுப்பாங்க. பள்ளியில் மாணவர்கள் மீது என்ன மாதிரியான சோதனை நடைபெற்றது என்ற விவரத்தை வெளியிட வேண்டும் என்பதே பெற்றோருடைய வேண்டுகோள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ஆனந்தன்.